ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தேஜஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப 2 நாள் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து கொஞ்சம் பேசிக்கு, அப்புறம் வந்து செகண்ட் டே கிளாஸில் வந்து ஃபஸ்ட் டே கிளாஸில் பேசிக்கில் என்ன பார்த்தோம், ஆம் இஸ் ஆர், அதை எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி அதை பயன்படுத்தும் போது அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் டே கிளாஸில் வந்து ஆம் ஈஸ் ஆர் பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸு அது பயன்படுத்தும் போது அதில் வந்து எஸ்ஆர்ஓ டைப்னால் எப்படி பண்ணுறது, எப்படி எழுதுறது, அடுத்து வந்து அதில் டபிள்யூஹெச் டைப்னால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எஸ்ஆர்ஓ டைப்புக்குள்ள பதில் எப்படி இருக்கும், அதே மாதிரி டபிள்யூஹெச் டைப்புக்குள்ள பதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது நாள் கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா ஆம் ஈஸ் ஆர், இந்த 3 இதெல்லாம் நான் என்னென்னு சொன்னேன், ஆல்ரெடி பி வெர்ப்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஆக்சிலரி வெர்ப்னும் படிச்சிருப்போம். பி வெர்ப்னு வரும்போது ஒரு பொருளோட தன்மை, அதாவது இந்த ஆம் இஸ் ஆர் எல்லாமே இப்போ ஒரு பொருள் எப்படி இருக்குது, அதாவது ஒரு நவுன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லும். அதை தான் நம்ம வந்து பி வெர்ப்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஆம் இஸ் ஆர் இதை வந்து பி வெர்ப்னு சொல்லுவோம், ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வெர்ப் எப்போ சொல்லுவோம்னா அதை நான் வேறு டைம் போகும்போது நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ பி வெர்ப் மட்டும்தான் இது. சரிங்களா? ஒரு பொருளோட தன்மை எப்படி இருக்குது, அதோட நிலை எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நவுன், ஒரு பொருள் எந்த தன்மையில் இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லும்போதெல்லாம், இப்போ ப்ரெசென்ட்டில் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஆமி ஈஸ் ஆர் மூணுத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஆம் இஸ் ஆர் மூணுத்தையும் வச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. சரிங்களா? ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எப்படி பேசலாம், அதோட வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கும் இந்த ஆம் இஸ் ஆர் தான் 3 பி வெர்பு தான் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஆம் இஸ் ஆர் அப்படின்னா ஒரு பொருள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆம் இஸ் ஆர்னால் நான் என்ன சொன்ன மீனிங்கு, எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸு. ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான டென்ஸ். இதோட பேட்டர்ன் பாருங்களேன். இதோட வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஆம் ஈஸ் ஆர் இருக்கும், ப்ளஸ்ஸு ஒரு வெர்பு இருக்கும். ஒரு வெர்புனா ஒரு செயல் இருக்கும், அது கூட கடைசியில் அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஆம் ஈஸ் ஆர் இருக்கும், அது கூட வெர்பு இருக்கும், அது கூட இந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அப்போ பாருங்களேன், ஐ எம் ரைட்டிங்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஐ இருக்குது, இது வந்து ஐ எம் ரைட்டிங்கிறது வந்து ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலே நம்ம ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்போம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு வந்துச்சுனாவே, கண்டினியூஸ்னால் ஒரு செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஐ எம் ரைட்டிங்னா இந்த வாக்கிய அமைப்பு பாருங்கள். ஐ எம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வாக்கிய அமைப்பு எப்படி வரும், சென்டென்ஸ் பேட்டர்னு ஐ வரும். ஐன்னு வந்தாவே அடுத்து என்ன வரும், ஆம்னு வரும். ஆம் வந்திருக்கு. அடுத்து வந்து வெர்பில் வந்து ரைட்டு கூட என்ன சேர்ந்து வந்திருக்கு, ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கா. அப்போ ரைட்டு இருந்து ரைட்டிங்னு மாறிடுச்சு. ஸோ அப்போ ஐ எம் ரைட்டிங் அப்படின்னு வந்தால் அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆமி ஈஸ் ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த பேட்டர்ன் தான் வரும். அதாவது இப்போ ஒரு செயல் வந்து கொஞ்சம் காலம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம வந்து நிச்சயமாக இந்த பேட்டர்னில் தான் சொல்ல முடியும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரிங்களா? அப்போது இப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் வந்து கொஞ்சம் காலம் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறது நம்ம எந்த டென்ஸில் சொல்லலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அதே மாதிரி இந்த டென்ஸை இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துலனா, எதிர்காலத்தில் இனிமேல் வந்து ஒரு செயலை நான் செய்ய போகிறேன், ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டைம்லேயும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். எதிர்காலத்தில் நிச்சயமாக நடக்க போகிற ஒரு செயலை வந்து சொல்லும்போது கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து ஆமி ஈஸ் ஆர். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஐ எம் ரைட்டிங்னு இருக்கா. இங்கே பாருங்கள், ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், எல்லாம் பாருங்கள் அப்படியே இட் இஸ் ரைட்டிங். ஸோ அப்போ அந்த வாக்கிய முறை வந்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கடைசியில் வந்துடுது, அதுக்கு முன்னாடி ஆமி ஈஸ் ஆர். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இங்கே உங்களுக்கு பிரித்து காட்டுங்க. பார்த்தீங்களா, ஐ வந்து சப்ஜெக்ட்டு, ஆம் வந்து பி வெர்பு, அதுக்கு பக்கத்தில் எப்படி வருது, ரைட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அதான் ரைட்டிங்கிறது ஒரு வெர்பு, ரைட்டுன்ற வெர்பு கூட ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வருது. அப்போ வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதாங்க அந்த ஃபார்மெட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸ் எழுதிடலாம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாமு. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ உங்களை கேட்குறாங்க, நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ என்ன செய்கிறன்னு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. பதில் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு பதில் வந்து எப்படி வரும்னா, நான் படிக்கிறேன்னு சொல்லலாம். உங்கள் அப்பா உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பதில் நிறைய விதமாக வரும். என்ன செய்கிறேன்னு உங்கள் அப்பா கேட்கும்போது பதில் வந்து ஃபஸ்ட்டு பதில் எப்படி சொல்லலாம்? பதிலே நம்ம நிறைய விதமாக சொல்லலாம். அதில் ஒன்று வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இது எப்படி? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். மூணாவது டைப் எப்படி? நான் 10 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன செய்கிற அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்விக்கு வந்து பதில் வந்து இப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம 3 விதமாக சொல்லலாம்ல. அப்போ இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம இந்த 3 டைப்லேயும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். 3 டைப்பில் 4 டைப்பில் கூட ஆன்சர் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். அது ப்ரெசென்ட்டில் தொடர்ந்து நடந்ததுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸு. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ கேள்வி என்ன? இது எப்படி கேட்கலாம்? நீ என்ன செய்கிற? நீங்கள் என்ன செய்கிற? அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறா? அப்படிலாம் கேட்கலாம். இதே மாதிரி இந்த நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்வியை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீ என்ன செய்கிற அப்படின்றது வந்து கேள்வி, அது ஒரு விதம். அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்துடும். சாதாரணமான ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன். நீ என்ன செய்கிற? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் படிக்கிறேன். இதே கேள்வி உங்கள் அப்பா கேட்குறாங்க, இன்னொரு விதமாக கேட்குறாங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அவள் பதில் எப்படி இருக்கும்? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வரும். இதுதாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரிங்களா? நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் படிக்கிறேன்னு பதில் வந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் டென்ஸு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு. ஆனால் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை வேறு யாராச்சும் உங்களை நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுதாங்க வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போது வேறு விதமாக கேட்டு பார்க்கலாமா? நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க. நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து அந்த செயல் நடைபெற்றிருக்கு. ஆனால் இதே எப்படி சொல்லலாம்? நான் படிக்கிறேன், எழுதுகிறேன், தூங்குகிறேன், பாட்டு பாடுறேன், இப்படிலாம் சொன்னால் அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டு. ஆனால் இதையே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிச்சிங்கன்னா பதில் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஒவ்வொரு டென்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி வரணும். நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் நான் படிக்கிறேன்னு சொன்னால் அப்படி வந்தால் தான் சிம்பிள் ப்ரெசண்ட்டு. இப்போ பாருங்கள், கேள்வி வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நீ என்ன செய்கிறேன்னு கேட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கேள்வி எந்த டென்ஸில் இருக்கோ பதிலும் அந்த டென்ஸில் தான் வரும். இந்த சிம்பிள் ப்ரெசண்ட் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆமி இஸ் ஆர் ப்ளஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இப்போ கேள்வி புரிஞ்சிருச்சா? இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலையை கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போது நமக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நீங்கள் உங்களை யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து செய்கிற செயல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக நீங்கள் சொல்கிறான். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க, நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யணும்னு கேட்டால் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாடிக்கிட்டு இருக்காங்க, அப்போ பாடிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, தொடர்ந்து நீங்கள் எப்பயாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்களேன், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொன்னோன்னா அந்த பேட்டர்னில் பாருங்கள், சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி வரும்? ஷீ இஸ் சிங்கிங், ராமு இஸ் சிங்கிங், ஷஷ்ருதா இஸ் ஸ்பீக்கிங், டாக்டர்ஸ் ஆர் செக்கிங் பேஷண்ட்ஸ், பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங். ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொன்றுத்துக்கும் ஷீ இஸ், ஹீ இஸ், இட் இஸ், தே ஆர், வி ஆர் அப்படிலாம் வருது. அதுக்கு ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நான் அதெல்லாம் போகிற கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேள்வி பாருங்கள். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் சிங்கிங். அது நெகட்டிவில் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் சொல்லிடணும், அவ்வளோதான். இது நான் ஏற்கனவே பி வெர்பில் சொல்லியிருப்பேன்னா, இப்போ இங்கே பாருங்கள். ஐ ஆம் சிங்கிங்னு சொல்லலாம். ஐ ஆம் சிங்கிங்னா ஒரு நான் பாடலைன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு செயலை குறிக்குது. அதே மாதிரி ஐ ஆம் நாட் எ குட் பாய், ஐ ஆம் நாட் எ குட் பாய் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு நல்ல பையன் இல்லை. அப்போ அந்த பையனோட தன்மையை குறிக்குது. இங்கே தான் வந்து ஆம்ன்றது இருக்குது. இப்போது ஆமி சாரோட இந்த பி வெர்பில் இங்கே தான் வரும். ஐ ஆம் சிங்கிங்னா அந்த நான் பாடிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் பண்ணுற செயலை குறிக்குது. அதே ஐ ஆம் நாட் எ குட் பாய் அப்படின்னா நான் எப்படியாப்பட்டவன் அப்படின்றத சொல்லும். ஐ ஆம் நாட் எ குட் பாய்னா நான் ஒரு நல்ல பையன் இல்லை. அப்போ என்னோடய தன்மையும் சொல்லும், நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அப்போ ஒரு செயலையும் சொல்லும், அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் வந்து பி வெர்பு. அது தான் வந்து இப்போ சொன்னிச்சுன்னா ஆமி இஸ் ஆர். ஓகேவா? அப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கேன், நான் பாடலை, ஐ ஆம் நாட் சிங்கிங். இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். நாட் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். எங்கே சேர்த்துக்கணும்? பி வெர்பு பக்கத்தில் சேர்க்கணும். ஓகே. அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போனோன்னா எப்பப்போல்லாம் பயன்படுத்தலான்னா, நான் இப்போ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி எதிர்காலத்தில் ஒரு வேலையை வந்து நான் நிச்சயமாக செய்ய போகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போது கூட நீங்கள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்களேன். ஐ எம் கோயிங் டு ப்ளே கிரிக்கெட் டுமாரோ மார்னிங், ஐ எம் கோயிங் டு மும்பை டுமாரோ மார்னிங், இல்லை ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ மார்னிங், இல்லை ஐ எம் கோயிங் டு லண்டன் நெக்ஸ்ட் வீக். இப்போ ஐ எம் கோயிங்னு வச்சு பாருங்கள், இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வருது. ஆனால் எப்போ நெக்ஸ்ட் வீக் தான் போக போகிறேன், அடுத்த வாரம் போக போகிற அந்த செயலை நான் கன்ஃபார்ம் பண்ணி உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக நான் அடுத்த வாரம் போவேன். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸை சொல்லலாம். சரிங்களா? ஒரு வேலையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் காலம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு செயலை வந்து நிச்சயமாக செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த செயலை நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜெரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெரண்ட்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். சரிங்களா? இது இந்த வெர்பை வந்து ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் இது ஜெரண்ட் தானே, இதை நீங்கள் என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் ஒரு வாக்கியத்தோட முன்னாடி வந்துச்சுன்னா அது ஜெரண்ட் ஆகும். வாக்கியத்துக்கு ஆக்சிலரி வெர்பு பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து பி வெர்பு பக்கத்தில் வந்துச்சுன்னா ஆம், இஸ், ஆர் இது பக்கத்தில் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்களேன், வெர்புலாம் எப்படி மாறுது, ஒரு செயல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கம்முன்னா நட. தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க வேர் சொல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதான் ரூட் வெர்பு. கம்மு, ரன்னு, சிட்டு இதெல்லாம் வந்து ரூட் வெர்பு. கம்மு, ரன்னு, சிட்டு, வாக்கு, கோ இதெல்லாம் ரூட் வெர்பு. இதெல்லாம் எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் மாறுது பாருங்கள். கம்முன்றது கம்மிங்னு மாறுது. அப்போ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடுது. இந்த ரன்னோட ரன்னு ப்ளஸ் ஐஎன்ஜி ரன்னிங் அப்படின்றது. சிட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி அதில் வந்து டபுள் டி வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் நான். இப்போ கம்மிங்னு மாறிடுது, ரன்னிங்னு மாறிடுது, சிட்டிங்னு மாறிடுது. பேசும்போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக தவறு இல்லாமல் எழுதணும். அதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் போக போக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்கூலில் ஒன்று படிச்சிருப்பீங்க, ஒரு டேபிள் ஒரு வெர்பு டேபிள் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 3 காலமாக அதை பிரித்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, அடுத்தது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம நிறைய பேர் என்ன படிச்சிருப்போம், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்னு படிச்சிருப்போம். ஆனால் 3வது இடத்துல வர்றது வந்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட் பாருங்கள். ப்ரெசண்ட்டில் மட்டும் பார்த்துட்ருக்கோம். ப்ரெசண்ட்டில் ரைட்டுன்றது பாஸ்ட்டில் எப்படி மாறுது, ரோட்டுன்னு மாறுது. பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளில் ரிட்டன் மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட் மட்டும் சொல்லுவோம். ப்ரெசண்ட்டில் இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்குறோமா. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது எல்லாமே எப்படி வரும், வெர்பு இந்த இருக்கிற
வேர்ச்சொல் கூட தமிழில் வேர்ச்சொல் கூட எல்லாம் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடும். ரைட்டிங்னு மாறிடும், பிளேயிங் மாறிடும், கோயிங்னு மாறிடும், வாட்சிங்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாறி வந்து ஒரு ஆமி ஈஸு ஆறு ப்ளஸ்ஸு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு அர்த்தம். ஸோ இதை வந்து போக இன்னும் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. பாய்.